Even as our Rakshak children come and present a dance in midst of us, ஹalleluya. நம்ம மத்தியில் இருக்கிற ரட்சக் பிள்ளைகள் வந்து ஒரு நடன நிகழ்ச்சி வைத்திருக்கிறார்கள். I would request every one of us not to keep our bags and all in the chairs. நம்முடைய நாற்காலியிலே பைகளை வைக்க வேண்டாம் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். We can keep it in our lap or we can keep it down in our side. அது கீழே வைக்கலாம் அல்லது உங்கள் மடியில் வைத்துக் கொள்ளலாம். And of course, if you want to protect the seat for someone, please keep it. It's fine. யாருக்காவது இந்த நாற்காலியை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் வைத்துக் கொள்ளலாம், தவறில்லை. And alongside with that, Lijo has been distributing a form. நம்முடைய சகோதரர் லிஜோ வந்து ஒரு பிரதியை உங்களிடத்தில் கொடுக்க போகிறார். I think everyone will be having a form, and if you have not got it, you will get it. எல்லார் கையிலும் ஒரு படிவம் கொடுத்திருப்பார். யாருக்காவது கிடைக்கவில்லை என்றால் just concentrate here. Let me tell you, in that form there are two sides and there are two different questions. Can I have one form? அந்த படிவத்தில் ரெண்டு விதமான கேள்விகள் இருக்கிறது. And one side is, thank you, one side is what I am in need of. என்னுடைய தனிப்பட்ட தேவை என்ன என்பது ஒரு பக்க கேள்வி. It can be any kind of a need: personal, healing, job, marriage, even we have made it very generic, house or vehicle or anything. அந்த தேவை உங்கள் தனிப்பட்ட தேவையா இருக்கலாம், சரீர பிரகாரமான தேவையா இருக்கலாம், ஆவிக்குரிய தேவையா இருக்கலாம். அது எதுவா இருந்தாலும் நீங்கள் குறிக்கலாம். If you have any need which you do not want to be shared with any people, trust me, it will not be shared. உங்களுக்கு ஏதேனும் ஒரு தேவை இருந்து அது வெளியே தெரியக்கூடாது என்று விரும்பினால் அது நம்புங்கள், நான் அது யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள மாட்டோம். It is just will be with the pastors. இந்த படிவமானது போதகர்கள் மத்தியில் மட்டும் தான் இருக்கும். On the other side is what I have, how can I help? அடுத்த பகுதியை அந்த படிவத்தில் இன்னொரு பகுதியில் கேட்கப்படுகிற கேள்வி, நான் எப்படி உதவியா இருக்க முடியும் என்பது அந்த கேள்வி. For example, someone is praying for a vehicle. யாராவது ஒருவர் தன்னுடைய வாகனம் வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். Probably someone wants to give away the vehicle. வேறு ஒருத்தருக்கு தன்னுடைய வாகனத்தை கொடுத்து விட வேண்டும் என்ற விருப்ப நிலையில் இருக்கலாம். Probably as a blessing. அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று அவர் கொடுக்கலாம். Let it happen in the house. அது தேவனுடைய வீட்டில் அந்த நன்மை உண்டாவதாக. ஒரு ஹalleluya சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. If someone is looking for a house, ஒருவர் வீடு வேண்டும் என்று தேடிக் கொண்டிருக்கலாம். someone wants to give it at a good price on a rent, let it happen. ஒருவரிடத்தில் இருக்கிற வீடு இருக்கிறவர் அந்த வீட்டை வாடகைக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கலாம். Amen. You understand what I'm saying? There is miracle in this house. நம்முடைய அற்புதமானது தேவனுடைய வீட்டிலே இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். Hallelujah. Hallelujah. So let's feel free to fill it up and write your name and your number and put it in during the offering time in the offering bag. இந்த விண்ணப்பை பூர்த்தி செய்து நீங்கள் இந்த காணிக்கை வேளையிலே தைரியமாய் போடுங்கள். உங்கள் தொலைபேசியின் எண்ணையும் அதில் பதிவு செய்யுங்கள். Can we clap for our beautiful Rakshak children? இந்த ரட்சக குழந்தைகளுக்காக கரங்களை தட்டி வரவேற்போம். நல்ல கரங்களை தட்டுவோம். Amen. Come on, clap hard. நல்ல கரங்களை தட்டுவோம். நன்கு கரம் தட்டுவோம்.
நம்ம எல்லாரும் ஜோராக கரம் தட்டலாமா பிள்ளைங்களுக்காக? Let's clap, let's put our hands and clap for them. Awesome. நன்றி, ரொம்ப அருமையான ஒரு ஆட்டம் கடவுளுக்காக. Church, they are very, very, very ordinary kids, but they have big dreams in their hearts. If you see the Rakshak video, some of them want to be doctor, some of them want to be pilot, some of them want to be engineer, but something that Rakshak is doing is very powerful. As a church, what we are doing is very powerful. Can we even stand on our feet and give a mighty hand to the Lord who has sown this seed and who is faithful to bring this seed to a mighty place? Amen. ரக்ஷக் வந்து கடவுளுக்காக செய்யற ஒரு மிக முக்கியமான ஒரு மினிஸ்ட்ரி. இந்த பிள்ளைங்க வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு குடும்பத்துல இருந்து வராங்க. நீங்க ரக்ஷக் வீடியோ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் என்று நிறைய கனவுகளோட இருக்கிறாங்க. கடவுள் வந்து நம்ம சர்ச் மூலமாக இந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அவங்க மூலமாக அந்த குடும்பத்திலையும் நிறைய காரியங்களை செய்கிறாங்க. அதுக்காக நம்ம கடவுளுக்கு மிக ஜோராக இன்னொரு முறை கரம் தட்டி நன்றியை தெரிவிப்போம். Hallelujah. We all can be seated. Thank you so much. Thank you so much. Thank you. Thank you. எவ்வளோ பேருக்கு தெரியும் நம்ம சபையில் வந்து விக்டரி கிட்ஸ் சர்ச் நடக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் டீன்ஸ்க்கு ஒரு சபை இருக்குங்கிறது இங்கே இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும்? உங்கள் கரங்களை தூக்கி நீங்கள் எங்களுக்கு காமிங்களேன். எவ்வளோ பேருக்கு டீன்ஸ் சர்ச் ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது என்று தெரியும்? Okay, all of us, we know that we are a part of the church, but how many of us we know we have an exclusive church for the teen which is running very powerfully, which is growing very dynamically. இந்த வாலிபர் பிள்ளைகள் வந்து ஒரு டைனமைட் மாதிரிங்க, மிகப்பெரிய ஒரு வெடிகுண்டு. அவங்க வாழ்க்கையில் நம்ம சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை விதிச்சோன்னா அவங்க நாளைக்கு இருக்கிற சமுதாயத்துக்கு நம்மளோட கடவுள் ராஜ்யத்தை கட்டுறதுக்காக இவைகள் வந்து விதைகள். They are our future generation, and even before we talk much about them, they will tell and they will do what they are. Thank you so much. Over to the Teens Church. Wash me under
You made a hollow, and now you're just a shadow. Oh yeah, oh Dad, where did the string go? The thread. You made a hollow, and now you're just a shadow. Lead me into the water, wash me under the waves. Lead me into the water, cover me in your grace. Who I am, what I was, take me down, reach me out of the water. Change, I found life in the death of me. Ooh, I found life in the death of me. I found life in the death of me. I found life in the death of me. Yeah, I found life in the death of me. Yeah, you're gonna find your life in the death of me. You're gonna find your life in the death of me. Check. Okay, praise the Lord, church. So, I'm just here to share with you the vision and the mission of the Cool Teen Church. Okay, so the vision of the Cool Teen Church is to prepare the teenagers to be the church of tomorrow by creating in them a hunger for the love of Christ and His church. இந்த வாலிப சபைக்குடைய நோக்கமானது வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்த வேண்டும், எழுப்ப வேண்டும் என்ற தாக்கத்தோடு செய்கிற ஒரு ஊழியமாக இருக்கிறது. Okay, so our mission statement, the first one is worship. எங்களுடைய அறிக்கை, முதலாவது அறிக்கை வாலிபர்களை ஆராதிக்கிறவர்களாய் மாற்ற வேண்டும். To raise up young worshippers who will express their love for Jesus in truth and His Spirit. அவர் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பினால் நிறைந்து எப்பொழுதும் ஆராதிக்கிற வாலிபர்களாய் உருவாக வேண்டும் என்று நாங்கள் செய்கிறோம். The second mission is training, and Jesus commands us to make disciples, but to make disciples we have to be disciples. இயேசுவுடைய கட்டளையானது சீஷர்களை உண்டாக்குங்கள் என்று சொன்னார். சீஷர்களை உருவாக்குவதற்கு நன்கு போதிக்க வேண்டும். அந்த போதிப்பை நாங்கள் செய்கிறோம். And we become disciples by training ourselves to follow God and deny ourselves on a daily basis. நம்முடைய சுயத்தை ஒவ்வொரு நாளும் அனுதினமும் சாகடித்து கிறிஸ்து இயேசுவின் ஊழிய சீஷராய் இருப்பதற்கு முயற்சி செய்வதற்கு பிரயாசப்படுகிறோம். So we request the church to support us in prayer and in every other way, and also by releasing your teens to be part of the teen church. இதற்காக நாங்கள் சபையிடத்தில் கேட்கிறது என்னவென்றால், நீங்கள் அனுதின ஜெபத்திலே இந்த வாலிபர்களுக்காக ஜெபியுங்கள், இந்த வாலிப ஆராதனைக்காக ஜெபியுங்கள். அதுவே நமக்கு எப்படியாய் உங்களுடைய பிள்ளைகளை இந்த ஆராதனைக்கு ஊக்குவித்து அனுப்புங்கள். Thank you. Amen. Good morning. காலை வணக்கம். So I want to share some prayer point for the teen church. நான் உங்கள் மத்தியிலே சில ஜெப குறிப்புகளுக்காக வந்திருக்கிறேன். As you know, church is a community. சபை என்பது ஒரு கூடுகையாய் இருக்கிறது. Teen church is a community of teens. வாலிப சபை என்பது வாலிபர்களால் நிறைந்த ஒரு சபையாய் இருக்கிறது. First of all, present community. முதலாவது வாலிப ஐக்கியம் என்பது, which means it's our teenagers. நம்முடைய வாலிபர்களாய் சேர்ந்து இருக்கிற ஐக்கியமாய் இருக்கிறது. Pray for the God's presence with them. அவர்கள் மேல் தேவனுடைய பிரசன்னம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள். Not only on Sunday. அது ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, Monday through Sunday every day. ஒவ்வொரு நாளும் ஒரு வாரம் முழுவதும் தேவ பிரசன்னத்தினால் அவர்கள் நிறைந்திருக்க வேண்டும். We need to the experience of God. அவர்கள் தேவனுடைய அனுபவத்தை தங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும். Please pray for every day for teen churches for their experience of God every day. அவர்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அனுபவத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அனுதினமும் நீங்கள் ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். And then so we want to start asking the churches to pray for our potential members. நம்முடைய இந்த ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருக்காகவும் ஜெபியுங்கள் என்று நான் சபையாரை கேட்டுக்கொள்கிறேன். We need more teens to join us. இதற்காக அநேகர் வந்து சேர வேண்டும் என்று நாங்கள் அழைப்பை விடுகிறோம். அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள்.
As we know, so we have some more things in the church. நம்முடைய சபையில் அநேக வாலிபர்கள் இருக்கிறார்கள், இன்னும் இந்த ஆராதனையில் கலக்காமல் வராமல் இருக்கிறார்கள். Not just in the church, அவர்கள் சபையில் மாத்திரமல்ல, you're back home. உங்கள் வீட்டிலும் இருக்கிறார்கள். I believe it's when you go to the heaven, நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது God will ask you, தேவன் உங்களை பார்த்து கேட்பது, I know that you good job in the church, நீங்கள் நன்கு இருந்தீர்கள் சபையிலே, but where is your son and daughters? ஆனால் நீங்கள் இந்த உங்களுடைய வாலிபர்களுக்கு என்ன செய்தீர்கள்? That also is your responsibility. அது அவர்களும் உங்களுடைய பங்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புமாய் இருக்கிறார்கள். Please increase your son and daughters. உங்களுடைய பிள்ளைகளை அதற்கென்று வளருங்கள். Join teen church. அவர்களை ஊக்கப்படுத்தி இந்த வாலிப ஆராதனைக்கு பங்கேற்க செய்யுங்கள். Amen. Amen. And it's also one more thing, last thing. கடைசியாக ஒரு காரியம், We need more steps. அநேக ஊழியம் செய்கிறவர்கள் எங்களுக்கு தேவை. Sometimes we are asking the people about joining the teen church as a teacher. நீங்கள் போதிக்க வேண்டும் என்று நாங்கள் அநேகருக்கு அழைப்பு விடுத்திருக்கிறோம். Then many people are afraid to I don't know the Bible. எனக்கு வேதம் தெரியாது என்று அநேகர் பயந்து ஓடுகிறார்கள். I cannot teach the people. அவர்களுக்கு நான் போதிக்கிற அளவுக்கு எனக்கு திராணி இல்லை என்று சொல்லுகிறார்கள். But this is the church, is their community. ஆனால் சபை இந்த மாதிரியான வாலிபர்கள் கூடி இருப்பது ஒரு ஐக்கியமாக இருக்கிறது. We want the people who is to be mentored. யார் முன் நின்று நடத்துவார்கள் என்ற ஜனங்கள் எங்களுக்கு தேவையா இருக்கிறார்கள் வாலிபர்களை We நடத்த. want is the people who is to be the example for their life. அவருடைய வாழ்க்கைக்கு ஊற்றுகோலாய் இருக்கிறவர்கள் எங்களுக்கு தேவை என்று சொல்லுகிறோம். That means that each one of you can qualify. நீங்கள் ஒவ்வொருவரும் இதில் பங்கேற்க முடியும். Please, they need the mentor and example. அவள் முன்முதாரணமாய் இருந்து அவர்களை ஊக்குவித்து அந்த வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் நடத்த வேண்டும் என்று உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். Amen. As we pray for the teens church and as we launch it out, இந்த வாலிபர்களுக்காக நாம் ஜெபிக்கிற இந்த வேளையிலே just wanted to introduce Benny and his wife, please. இந்த சகோதரனை பெனியும் அவருடைய மனைவியாரையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். Can we put our hands together for Benny? நாம் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போமாக. They are all the way from South Korea and they have been a part of the Ark Victory Church for almost 1.5 years now. கடந்த ஒரு ஆண்டுகள் நம் சபையிலே ஐக்கியமாக இருந்திருக்கிறார்கள். இவர்கள் தென்கொரிய தேசத்திலிருந்து நம்ம மத்தியில் வந்திருக்கிறார்கள். Benny is very simple, very humble, but he is one of the main leaders, one of the council members of the Youth with a Mission, Tamil Nadu. யூத் வித் மிஷன் என்று வாலிபர்களுக்கு சொல்லப்படுகிற ஊழியத்திலே ஒரு பெரிய ஊழியத்தை பங்கு கொண்டவராக இருக்கிறார். நம்முடைய சபையோடு இவர் ஐக்கியப்பட்டும் இருக்கிறார். In YWAM he is leading the university ministry. வாலிபர்கள் மத்தியில் வைவாமில் செய்யப்படுகிற இந்த ஊழியத்திலே அவர் தலைமைத்துவத்தில் இருக்கிறார். He had been associate pastor in the United States. அவர் ஒரு உதவி போதகராக அமெரிக்க தேசத்தில் இருந்திருக்கிறார். But here he comes very simply, blesses our teens and goes. ஆனால் சாதாரணமாக தாழ்மையோடு நம்முடைய சபைக்கு வந்து வாலிபர்கள் மத்தியிலே ஊழியம் And they செய்கிறார். both are a great blessing to us. அவர் இரண்டு பேரும் நமக்கு சபைக்கு பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள். And alongside with them, Helen is helping in the ministry. Yophila is there helping in the ministry. இவர்களோடு சேர்ந்து சகோதரன் ஆலனும் யோஃபிலா சிஸ்டரும் ஊழியத்தில் உதவியா இருக்கிறார்கள். Ephraim is helping. இப்ராஹிம் உதவியா இருக்கிறார். You may be thinking teens church is happening for a long while. Why are we launching today? இந்த வாலிப ஆராதனை என்பது அநேக நாட்களாய் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று ஏன் இதை ஒரு அறிமுக ஆராதனை என்று நாம் சொல்லுகிறோம் என்று நினைக்கலாம். Benny had requested first we will do it in house before we share it outside of the church. இந்த சபையிலே இருக்கிற அங்கத்தினருக்கு முதலாவது இது அறிவிப்போம், பின்பு நாம் வெளியே இருக்கிறவர்களுக்கு இதை அறிவிப்போம். For the last 1 year or so we have been just doing it in house. Going forward we are going to be launching it out to the outside world. Amen. கடந்த ஒரு ஆண்டுகள் இது சபையின் மத்தியிலே நடந்த ஒரு ஊழியமாய் இருந்தது. இது முதற்கொண்டு இது உலகத்துக்கு வெளியே கொண்டு போகிற ஒரு ஊழியமாய் இருக்கிறது. Can we raise our hands and bless our teens? இந்த வாலிபர்களை நாம் கரங்களை நீட்டி ஆசீர்வதிப்போமாக. Can we raise our hands and bless our teens? நம் வாலிபர்களை கரங்களை நீட்டி ஆசீர்வதிப்போமாக. See, they all may look different. அவர்களை பார்ப்பதற்கு வெவ்வேறு தோற்றத்தில் இருக்கலாம். They may dress different, அவருடைய உடைகள் வித்தியாசமா இருக்கலாம். but they are wonderful people. ஆனால் அவர்கள் எல்லாம் அருமையானவர்கள். Shall we pray for them? இவர்களுக்காக நாம் தேவ சமூகத்தில் Shall we ஜெபிப்போமாக. bless them? இவர்களை ஆசீர்வதிப்போமாக. Can we pray for the teens church? இந்த வாலிப ஆராதனைக்கு நாம் ஜெபிக்கிறோம். Father, we all join together and we bless the teens church in the name of Jesus. பிதாவே, நாங்கள் ஒருங்கிணைந்து இந்த வாலிப ஆராதனை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். Lord, as David declared that
he lived out your word, your life in this generation. ஆண்டவரே, தாவீது அறிக்கை செய்தது போல இவர்களும் தங்கள் வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே உமக்கென்று வாழ உதவி செய்வீராக. Lord, keep them separated and consecrated from the world. ஆண்டவரே, இவர்கள் உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து உமக்கு சொந்த ஜனமாய் நீர் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். But at the same time keep them as a catalyst in the world. ஆண்டவரே, இந்த சமுதாயத்திலே ஒரு கிரியா ஊக்கியா இருக்க உம்மண்டை ஜனங்களை சேர்க்க உதவி செய்வீராக. Bless our teen church. இந்த வாலிபர்களை ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக. Let many more teens come and join. அநேகர் வரும்படியாய் வாசல்களை திறக்கிறோம். And you be glorified. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. We dedicate the Cool Teens Church, the Ark Victory Cool Teens Church, in the name of the Father, Son and the Holy Spirit. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த வாலிபர் ஆராதனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. Amen. Can we give a big hand unto the Lord? நாம் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமாக. Thank you very much. உங்களுக்கு நன்றி. Thank you so much. Now, very quickly, we have a band's reading. Band reading. நான் அது ஆங்கிலத்தில் மாத்திரம் வாசிக்கின்றேன். Mahesh, Stephen Mahesh, anywhere you are around, you can stand up. There is Stephen Mahesh. The young man is getting married. And today is the second band reading of Stephen Mahesh. I, Jay Kumar, pastor of the Ark Victory Church, hereby publish the second banns of marriage of our church member, the Uma Maheshwar, also known as Stephen Mahesh, son of Mr. Ramakrishnan and Mrs. Lakshmi Ramakrishna, with Y. Shanti, daughter of Mr. Y. Ramam Rao and Mrs. Appala Rama Rao, member of the Masters Sahavasam Church, Srikakulam, Andhra Pradesh, on the 2nd of May in Chennai in the Ark Victory Church. If any of you know any just cause or any just impediment why these two people should not be joined together in the holy matrimony, we are to declare it now. Or else, we request each and everyone to hold our peace and we will be praying for Mahesh. Amen. Thank you so much. Alongside with Mahesh, Mahesh's father also is standing. Clap for them. Thank you very, very much. And now I call upon, yes, Ratan and Karunya to come and welcome the new people. Yeah. Check. We greet you in the most precious name of Savior. உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினால உங்க எல்லாரையும் நாங்க வாழ்த்துகிறோம். And it is so much joy for us to see all four services, all churches together at the same time. நாங்க இந்த சபைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தான் ஆகுது. ஆனா முதல் தடவையாக இந்த ஹோல் சர்ச்சை சேர்த்து பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப அதிகமா மகிழ்ச்சி. And the more is joy where we have to welcome newcomers. So if you're new to the church, coming today for the first time, or you're joining us after a very long time, may I ask you to stand where you are? இது அதோடயும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க. இன்னைக்கு தான் முதல் தடவையாக எங்கள் திருச்சபைக்கு வந்திருக்கீங்க. இல்லாட்டி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல தயவு செஞ்சு எழுந்து நிற்குமாறு ஜெபிக்கிறோம். I think we can do much better. Yes. As a whole church. Thank you. So our ushers will hand over a little package and there'll be a card. You can fill in your contact details, your prayer request, and then give it back to us. எங்களுடைய அஷர்ஸ் உங்கள் கையில் ஒரு வெல்கம் கார்டு கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்டே திருப்பி தரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். Thank you so much. Now எங்கள் பாஸ்டர்ஸ் வந்து உங்களுக்காக ஜெபிப்பாங்க. Amen. யார் யாரெல்லாம் புதுசாக முதல் முறை நீங்கள் வந்திருக்கிறீங்க என்று சொன்னால் நீங்கள் எழுப்பி நிற்கலாம். We can stand up. Thank you. Thank you. இன்னும் சரி தேங்க்யூ. இன்னும் சில புது முகங்களை பார்க்கின்றோம், நீங்கள் நிற்க மாட்டேன்றீங்க. We see some more new faces but you're not standing. Can I request you to stand up please? நீங்கள் நிற்கலாமா? நிற்கிறீங்களா? If you have come for the first time or after a long time, please stand up. Yes. Thank you.
Thank you so much. Yes, thank you. நல்ல கரங்களை தட்டுவோமா? Thank you. So we as pastors, we welcome you in the name of our Lord and Savior Jesus Christ. போதகர்களாகிய நாங்கள் உங்கள் எல்லோரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வரவேற்று வாழ்த்துகிறோம். Praise God. And we are so joyful and blessed that you are joining us on this resurrection morning. இந்த உயிர்த்தெழுந்த காலையிலே நீங்கள் வந்திருக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. And we will pray for you. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். This is my wife Anjali. She will lead us in the prayer. உடைய மனைவி அஞ்சலி அவர்கள் இந்த ஜெபத்திலே உங்களை Pastor Jay ஓட மனைவி அஞ்சலி. So Anjali will lead us in the prayer. Anjali வந்து நம்மளை ஜெபத்துல வழி நடத்துவாங்க. So we will pray with Anjali and பக்கத்துல எல்லோரும் நம்ம வந்து அருமையான சகோதர சகோதரிக்கு நேராக கரங்களை உயர்த்துவோம். Let's all raise our hands towards our dear brothers and sisters. Those of us who are close to them, let's lay our hands over. அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தயவு செய்து உங்கள் கரங்களை அவர்களுக்கு நேராக உயர்த்தி ஜெபியுங்கள். Church, shall we pray? Shall we bless everyone who has stepped into the house for the first time? Father, we bless your name this morning, Lord. Lord, you are so good to us, O Lord God. This morning as we stand in your presence, experiencing your power, Lord, our hearts are filled with thanksgiving and praise. Very specially, Lord, we pray for everyone who has come into this house for the first time, O Lord God. We pray for those who have come back after a long time. We pray for open heavens above them, O Lord God. Father, we pray that your resurrection power, Lord, would work in their life this morning, O Lord God. Lord, that they would experience your touch, O Lord God. Lord, that your word would minister them, Lord, at the point of their need, O Lord God. Father, we as a church bless them. We cover them under your blood, O Lord God, and we give them to you. In Jesus' name we pray. Amen. அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அதிகாலை காலை வேளையில் உமது பிரசன்னம் எங்களுடைய மத்தியிலே இறங்கி வந்ததற்காக உமக்கு கோடான் கோடி ஸ்தோத்திரம். புதியதாக வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை இந்த தேவாதி தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை அறிந்தவர்களும் வந்திருக்கலாம், அறியாதவர்களும் வந்திருக்கலாம். யாராயிருந்தாலும் உமது உயிர்த்தெழுதலின் வல்லமையின் ஆசீர்வாதங்கள் இந்த பிள்ளைகளுக்கு மகிமையாக வல்லமையாக இறங்கி வந்து ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். Amen. Thank you very much, and such a joy to have you. There is a welcome kit that is given to you, and in that there is a welcome card that is given. So please fill in the details and give it to the ushers. உங்கள் கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்க அந்த வெல்கம் கிட்டில் ஒரு வெல்கம் கார்டு இருக்கும். அதில் உங்கள் முழு விலாசத்தையும் எழுதி நீங்கள் கொடுங்கள். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். So myself, Anjali, and Pastor Nesamani, and even Mayday and church office alongside, it's a joy to serve you. நாங்களுமாக நானும் என் மனைவி அஞ்சலி, பாஸ்டர் நேசமணி, சகோதரர் மேடே, எல்லோரும் சர்ச் ஆஃபீஸ் எல்லாம் போதகர்களும் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. One more round of applause for every new people. ஒரு முறை கூட கரங்களை தட்டி அவர்களை நாம் ஆசீர்வதிப்போமாக. Praise God. Amen. Okay, now we have a video, a small video of a vision of church Rakshak and Petras. நம்முடைய சபையின் தரிசனத்தை குறித்து ஒரு சிறிய படக்காட்சியை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். And after which there will be a small presentation, and from there we will move on. அதற்கு பின்பு சில புள்ளி விவரங்களை குறித்த சில படக்காட்சிகள் உங்களுக்கு காட்டப்படும். பின்பு தொடர்ந்து செல்வோமாக. Thank you so much. நன்றி. In the year 2004, when we initiated the journey for the Lord, He gave us a vision through the scripture on building the broken walls and filling up the gaps. The Ark Victory Church, Petras and Rakshak are the organizations through which we are serving the Lord. They are equally as important as the other. The Ark Victory Church is bound to serve the people. We are here to help the people grow in their faith and to equip them for the work of the ministry. In the year 2004, we started with 5 people, and where we are today is by His grace, and it's surely not just the work of man, but it is the hand of God. God who has brought us thus far is able to take us through. Petras, the God-given vision, has grown multiple times in the last 7 years. Today it has further expanded to Petras Solutions, through
through which we provide software development, technology training with foreign language, IT infrastructure consulting, and staffing services. Headed by experienced leaders like Selvin, Stanley, and Belindraj. In Petras, we also have a construction wing which is headed by Himanshu and Sam. We also have a burden for the community where we live in. In the year 2004, we started Rakshak with 20 children from a downtrodden society. We started serving them by giving them free tuitions, a glass of milk, and some biscuits. Today, Rakshak Center has grown, where we accommodate 110 children every day, and we give them free tuitions, nutritious meal. And when we look at all these things which has happened in the last 12 years, it's been God who's been manifesting Himself at every moment. We desire to serve God continually. We desire to see young people rise up for this cause. We want many young and experienced talent to join Petras to support this mission. We want to see Rakshak expand to many centers and not only support the little children but also to support the youngsters with the higher education. Let's join this moment of building lives. So this is where we are by the grace of God today. தேவ கிருபையாலே இந்த நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம். And it is, as you heard it in the video, it is surely not just the work of men, but it is the hand of God. இவைகள் எல்லாம் மனுஷனுடைய முயற்சினாலோ பலத்தினாலோ உண்டானவைகள் அல்ல, இது தேவன் கிருபையாய் தந்த ஆசீர்வாதம். Yes, we as a church, we have been growing. We as Rakshak, we have been growing. We as Petras, we have been growing, and our vision is to impact and build lives. நாம் சபையாக பெட்ராஸாக ரக்ஷக்காக தேவ கிருபையால் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நோக்கம் என்பது ஜீவன் இவைகள் மூலமாய் தாக்கப்பட வேண்டும் என்பதுதான். By the grace of God, the church has grown to 800 plus people. தேவ கிருபையாலே நம்முடைய சபையின் எண்ணிக்கை இப்பொழுது 800 விசுவாசிகள் இருக்கிறார்கள். 110 children in Rakshak Center. ரக்ஷக் ஊழியத்திலே கிட்டத்தட்ட 110 பிள்ளைகளுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். We have Petras Solutions, which has turned into a private limited, and Petras Construction. நமக்கு பெட்ராஸ் கன்ஸ்ட்ரக்ஷனும் பெட்ராஸ் சொல்யூஷன் என்று இருக்கவே இவைகள் தனிப்பட்ட நிறுவனங்களாய் மாறிவிட்டன. So the question is our work done? Is it over? நாம் இவைகளை செய்து முடித்தபடியால் நம்முடைய வேலை முடிந்து விட்டதா? Is our mission accomplished? நம்முடைய தரிசனம் நிறைவேறி விட்டதா? Are we satisfied? இதில் நாம் திருப்தியாய் இருக்கிறோமா? Have we really impacted our society? நம்முடைய சமுதாயத்திலே இவைகள் தாக்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறதா? Or to just give a brief about what is happening in India. நம் இந்திய தேசத்தில் குறித்து சில காரியங்களை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். There are close to 96.63 crores of Hindus, 17.22 crores of Muslims, 2.78 crores of Christians. நம் தேசத்தின் ஜனத்தொகையை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 96 கோடி மக்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். 17 கோடி மக்கள் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். 2 கோடி கிறிஸ்தவர்கள் மாத்திரமே நம்முடைய தேசத்தில் இருக்கிறார்கள். And 2.08 crores Sikhs and 2% of Buddhist, Jain and other religions. நாம் சீக்கியர்கள் 2 கோடி மக்கள் இருக்கிறார்கள். புத்திஸ்ட், ஜெயின் என்பவர்கள் மொத்த மக்கள் தொகையில 2% இருக்கிறார்கள். And there are more than 400,000 street kids in the nation of India. நம்முடைய தேசத்திலே 4 lakhs. 4 லட்சம் குழந்தைகள் தெருவிலே வசிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். And they are often exploited by many employers, neighbors and the police. அவருடைய வாழ்க்கையில அநேகர்கள் மூலமாய் அவர்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படுகிறது. அவர்களை தவறாய் பயன்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். And in the nation of India there is persecution, there is all kinds of abuse that we all know about. இங்கு தேசத்திலே அநேக உபத்திரங்கள், போராட்டங்கள் காணப்படுகிறது. Are we ready as a church to meet the demands? நமக்கு முன்பாய் இருக்கிற இந்த சவால்களை சந்திக்க சபையாய் நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? Is it enough that we just be a regular believer attending the church? ஏதோ ஒரு விசுவாசியாய் இருந்து நாம் சபைக்கு வந்து செல்வது போதும் என்று நினைக்கிறோமா? I believe we as a church are called to impact this nation of India. நான் விசுவாசிக்கிறேன் நம்முடைய அழைப்பானது நாம் சபைக்கு வருகிற ஒவ்வொருவரும் இந்த தேசத்திலே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுவர்களாய் காணப்பட வேண்டும். We as a church have to be more innovative, more reaching out continuously. நாம் சபையாக மற்றவர்களை சந்திக்க வேண்டும், சந்திக்கப்படாத ஜனங்களை சந்திக்க வேண்டும்.
வேண்டும். And at the same time, we as a church has to work in each other's life, those who are here. நாம் சபைக்குள் இருக்கிற ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜீவனிலே கிரியை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். We need to be more socially caring. நாம் சமுதாயத்தில் இருக்கிறவர்களை குறித்து தாக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். We need to be more relevant to the world today. இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து நன்கு அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். In 2009, when we started the office of the church and Petras, 2009 ஆண்டிலே நாம் பெட்ராஸ் நிறுவனத்தை ஆரம்பித்த போது, church and Petras and Rakshak, இந்த மூன்று ஊழியங்களையும் ரக்ஷக் பெட்ராஸ் சர்ச்சை ஆரம்பிக்கும் office, when we started ஆபீஸ் ஆரம்பிக்கும் போது, there was a small team of 5 people leading it. அங்கு 5 நபர்கள் சேர்ந்த குழுவில் செய்து கொண்டிருந்தார்கள். But in the last year we have expanded the team. தேவ கிருபையினாலே இந்த குழுவானது வளர்ச்சி பெற்றது. And today, you know, the 4 people on top, you see, we take care of the church, we lead the church. மேல் இருக்கிற 4 நபர்கள் வந்து இந்த சபைக்குரிய காரியங்களை தனிப்பட்ட விதமாய் கவனிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். And the other 5 that you see, they are helping us to lead the Petras Solutions and Petras Construction. கீழ இருக்கிற 5 நபர்கள் பெட்ராஸ் ஊழியங்களுக்காய், பெட்ராஸ் சொல்யூஷன் மற்ற காரியங்களுக்காய் உதவியாளர்களாய் இருக்கிறார்கள். And alongside with that, we have close to around 30 people working together towards this vision. இவர்களோடு கூட கிட்டத்தட்ட 15 நபர்கள் சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்ய 30 people, 30 பேர் சேர்ந்து செய்கிறார்கள். Hallelujah. Hallelujah. So let's pray for the church, let's pray for Petras, let's pray for Rakshak. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிப்போம், பெட்ராஸுக்காக ஜெபிப்போம், ரக்ஷத்துக்காக ஜெபிப்போம், சபையின் ஊழியங்களுக்காக ஜெபிப்போமாக. We as a church, we are today supporting 12 missions in the northern part of India. நம் வடதேசத்தின், நம் நாட்டின் வடபகுதியில் இருக்கிற மிஷனரிகளை 12 நபர்களை நாம் தாங்கிக் கொண்டிருக்கிறோம் சபையாக. We as a church, we are reaching out almost every once in 3 months towards the North Indian crusades and the meetings that are happening. வட இந்தியாவில் நடக்கிற படமுயற்சி கூட்டங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை நாம் உற்சாகமாய் ஏதோ ஒரு உதாரத்துமாய் கொடுத்து கொண்டு வருகிறோம். For the next month we are going to Raebareli. ராய்பரேலியில் நடக்க போகிற ஊழியத்திற்காய் படமுயற்சி கூட்டத்துக்காய் நாம் போகிறோம். We are having a meetings in Siliguri. சிலிகுரி பகுதியிலே ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. We are having a meeting even in Coimbatore. கோயம்புத்தூர் பகுதியிலே ஊழியம் நடக்கிறது. So let's continue to pray and stand together. இவைகளை உங்கள் தனிப்பட்ட ஜெபத்திலே நினைவு கூருங்கள். We are not just in one nook in one corner. ஏதோ ஒரு சபைக்குள்ளே அடங்கி இருக்கிறவர்களாய் நாம் இருப்பதில்லை. But we are called for a greater purpose. நாம் அழைப்பின் நோக்கம் பெரிய காரியங்களுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். Hallelujah. Hallelujah. So I am so grateful and thankful to each and everyone in this house who have stood together with this vision. இந்த சபையிலே இந்த தரிசனத்தோடு இணைந்த ஒவ்வொருவருக்காய் நான் நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I just want to share this one thing. இந்த ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். When God gave us a vision in 2004 to plant a church. 2004 ஆண்டிலே தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அந்த தரிசனத்திலே ஒரு சபையை நிறுவ வேண்டும் என்று சொன்னார். God spoke to us very clearly from Nehemiah chapter 6 verse 1 and 2. நெகேமியா 6ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து தேவன் எங்கள் நிச்சயமாய் இடைப்பட்டார். To fill up the gaps. திறப்பை அடை என்று சொன்னார். Hallelujah. Hallelujah. And from there we started the church. அன்று முதல் நாங்கள் இந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம். With 5 people, and God has been gracious to us. 5 நபர்களை கொண்டு இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. We have learned in many different ways. அநேக விதத்தில் நாங்கள் கற்றுக்கொண்ட அநேக காரியங்கள் உண்டு. We have learned from our fathers, எங்களுடைய spiritual fathers. ஆவிக்குரிய தகப்பனாரிடத்தில் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். We have learned from many other ministers of God. தேவ ஊழியர் மூலமா அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். We have learned by even falling and learning. கீழே விழுந்தும் சில அனுபவங்களை கற்றுக்கொண்டோம். And in many ways God has been with us. ஆனால் எல்லா விதத்திலும் தேவன் எங்களுக்கு போதுமானவராய் இருந்தார். And as a church, சபையாக today we stand together. நாங்கள் ஒருங்கிணைந்து நிற்கிறோம். For his glory. அவருடைய நாம மகிமைக்காக. So, you know, yes, our approach is very unconventional many a time. நாம் எங்களுடைய நாங்கள் ஒரு இடைப்படுகிறது வித்தியாசமாக காணப்படலாம். But we are believing for God to reach out to every people in this community. ஆனால் நாங்கள் விசுவாசத்தோடு எப்படியாவது தேவன் இந்த ஜனங்களை சந்திக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுகிறோம். We are a Pentecostal charismatic church. நாங்கள் பெந்தெகோஸ்தே நம்பிக்கை உள்ள கிறிஸ்துவ சபையாய் காணப்படுகிறோம். We stand in the doctrine of the apostles and the prophets. அப்போஸ்தலர் மூல உபதேசத்திலும் தீர்க்கதரிசனத்திலும் நம்புகிறவர்களாய்
இருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். And yes, and we maintain certain boundaries right from the beginning. ஆரம்ப காலத்து முதல் இந்த ஊழியத்திலே சில எல்லைகளை நாங்கள் குறித்து வைத்திருக்கிறோம். You may be seeing a lot of young people. அநேக வாலிபர்களை நீங்கள் பார்க்கலாம். We always encourage our young people to live a holy and pure life. நாங்கள் எங்கள் வாலிபர்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் பரிசுத்தமான ஜீவனை ஜீவியுங்கள் என்று சொல்லுகிறோம். Single people of opposite sex coming together in a closed chamber is not allowed. வேற்று பாலரோடு தனிப்பட்ட அறையில் இருப்பதை நாங்கள் அனுமதிப்பதில்லை. And in the same way, we always encourage our people, especially those who take leadership, you know, with their attire and with their everything. தலைமைத்தில் இருக்கிறவர்கள் தங்களை தாங்களே சரியான விதத்தில் ஜனங்களுக்கு முன்பாக நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் கட்டாயப்படுத்துகிறோம். As pastors, போதகராகிய நாங்கள் right from the very beginning, ஆரம்பம் முதல் we have always been careful about the team leadership. நாங்கள் எப்பொழுதும் குழுவாக செயல்படுவதை குறித்து கவனமுள்ளவர்களாய் இருக்கிறோம். We have decided right from the beginning that we will not lay our hands on the offering box. நாங்கள் காணிக்கை பெட்டியின் மேல் எங்கள் தனிப்பட்ட கரங்களை வைப்பதில்லை என்று தீர்மானித்திருக்கிறோம். There is a team that handles it. இந்த காணிக்கைகளை ஒரு குழுவே கவனித்துக் கொண்டிருக்கிறது. We are a salaried people in the church. நாங்கள் ஒரு சம்பளத்தை பெற்றுகிற நபர்களாய் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். And everything, especially those who are tithers in the church, it is very open and openly declared, the audit reports and everything. இந்த சபையிலே தசம பாகம் கொடுக்கிற யாரா இருந்தாலும் இந்த கணக்கு வழக்குகளை தேவனுடைய சமூகத்தில் வந்து கேட்கலாம். Hallelujah. Hallelujah. So that, and yes, we have certain weaknesses and we are still working on and we are growing. எங்களில் சில பலவீனங்கள் இருக்கலாம், ஆனால் நாங்கள் சீர்படுத்தி கற்றுக்கொண்டவர்களாய் கொண்டிருக்கிறோம். Hallelujah. Hallelujah. Let's grow together as a church. நாம் சபையாக ஒருங்கிணைந்து வளர்ச்சி அடைவோமாக, பூரணப்படுவோமாக. And to share about more of Petra's solution. Petra's solution குறித்து अनेक காரியங்களை சொல்ல we are having a special meeting on the Thursday, coming Thursday. வருகிற வியாழக்கிழமை அன்று ஒரு விசேஷ கூட்டம் இருக்கிறது. At 7 o'clock, anyone wants to come, you're welcome. 7 மணிக்கு நம்முடைய சபையில் அது நடக்கிறது. யார் வர வேண்டுமானாலும் வரலாம். உங்களுக்கு வரவேற்பை அழைக்கிறோம். And God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. And very quickly we want to introduce our discipleship group leaders. நம்முடைய சபையின் ஊழியம் செய்து குழுக்களை நடத்த குழு தலைவர்களை உங்கள் மத்தியில் அறிமுகப்படுத்த விரும்புகிறோம். We have Imanshu and Beauty. They are leading one discipleship group in OMR. சகோதரர் ஹிமான்ஷு அவருடைய வாழ்க்கை துணைவியாரும் OMR பகுதியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். We have Stanley and Sharon. They lead a discipleship group in Santoshpuram. ஸ்டான்லியும் அவருடைய மற்றும் துணைவியாரும் சந்தோஷபுரத்தில் குழுவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். We have Vinod and Sister Vanitha. They are leading the discipleship group in Madambakam, near Bharat Engineering College. பாரத் இன்ஜினியர் காலேஜ் பகுதியில் இருக்கிற மாடம்பாக்கத்திலே சகோதரர் வினோதும் துணைவியாரும் ஊழியம் செய்கிறார்கள். Mayday and Shailaja are leading it in Selayur. சேலையூர் பகுதியிலே மேடேவும் அவருடைய துணைவியாரும் செய்கிறார்கள். Dr. Melvin and Sister Reshmi, they are leading it in Medavakkam. மேடவாக்கம் பகுதியிலே டாக்டர் மெல்வினும் அவர் துணைவியாரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். Lijo and Shiny are leading it in the Vengevasal Road. லிஜோ சகோதரர் லிஜோவும் அவர் துணைவியாரும் வேங்கவாசல் ரோடு பகுதியிலே இந்த உதவி ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். Elista is here. Sam is missing. Pastor Sam and Elista, they are leading the church in Perungalattur. பெருங்கலத்தூர் பகுதியிலே சபையை ஒன்று செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பாஸ்டர் சாம் ஒரு வாழ்க்கை துணையாகிய எலிஸ்டாவும். Can we clap for them? அவர்களுக்காய் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோமாக. Going forward, இன்று முதல் we are launching 3 more life groups. 3 life builders group. 3 புதிய குழுக்களை நாங்கள் செயல்படுத்த தீர்மானித்திருக்கிறோம். And here is Sam George in our midst. இதை தலைமை தாங்க சாம் ஜார்ஜ் ஒருவர் வருகிறார். Sam George will lead one of our youth group. அவர் வாலிபர் குழுவை நடத்த போகிறார். Clap for Sam George, please. கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துங்கள். Only boys. இங்கு ஒன்று வாலிபர்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவார்கள். சகோதரர்கள் மாத்திரம். Amen. He will be leading it. We have Candace. சகோதரி இருக்கிறார்கள். And Candace will lead a teens group. அங்க ஒரு வாலிப ஸ்திரீகள் உள்ள ஒரு கூட்டத்தை நடத்துவார்கள். Clap for Candace also. அவர்களுக்கும் கரங்களை தட்டுங்கள். And we have Sister Sophia. சகோதரி சோஃபியா இருக்கிறார்கள் நம்ம மத்தியிலே. Clap for Sister Sophia. அவர்களுக்கு கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துங்கள். She will lead a all girls group in Tamil. தமிழில் இருக்கிற எல்லா சகோதரிகளுக்கும் இவர்கள் ஊழியம் செய்ய போகிறார்கள். And one thing about Sister Sophia is she's a trained and experienced counselor and wife of Brother Belindraj. Brother, you mind standing up? Brother Belindraj is newly
part of Petra Solution. Can we நம்முடைய clap? சபையில் இருக்கிற பெட்ராஸ் ஊழியத்திலே புதிதாக இணைந்திருக்கிற மெலின் ராஜோடைய வாழ்க்கை துணையாய் இருக்கிறார்கள். இவர் நன்கு பயிற்சி பெற்ற நல்ல ஆலோசகராய் இருக்கிறார்கள். Amen. So these are the new groups. Can we pray for them? இவர்களுக்காக நாம் ஜெபிப்போமாக. Can we all raise our hands and bless them? இவருடைய கரங்களை நீட்டி ஆசீர்வதிப்போமாக. That God to use them powerfully for His glory. தேவன் எடுத்து இவர்களை பயன்படுத்த வேண்டும் தம்முடைய நாம மகிமைக்காக. I would request Anjali to lead us in the prayer. Father, we bless your name this morning, Lord. Father, we bring our leaders to your throne of grace, Lord. Lord, we pray for a new anointing, O Lord Yes, God. God. We pray for release of your spirit in their life, O Lord God. Lord, that as they love you, Lord, Lord, that out of that love, O Lord God, they will serve your people, O Lord God. They will build your church, O Lord God. Lord, they would be builders of life, O Lord God. So, Father, as a church, we bless, Lord, the life builders groups happening in the different parts of this area, O Lord God. Father, we speak for multiplication. We speak for growth, O Lord God. We speak for fruits, O Lord God. Father, we pray, Lord, that you would bless, O Lord God. Lord, the labor, Lord, that our people put in your kingdom, O Lord God. Let your seal of approval, Lord, your Holy Spirit, Lord, let it be always found upon them, O Lord God. And let them be a blessing to many, many, many people, O Lord God. Father, we bless them, and Lord, we give our Life Builders team to you, O Lord God. You be glorified. In Jesus' name we pray. Amen. Amen. Thank you so much. One more round of applause to, sorry. மீண்டும் ஒரு முறையாக கரங்களை தட்டுவோம். Thank you. Okay, now we'll just probably prepare ourselves to offer to the Lord. As we will be given to the offering, I'll request Pastor Alistair to come and lead us in the time of prayer. நாம் அனைவரும் ஜெபிப்போம். பிதாவை மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த அருமையான ஆண்டவரே, காலை வேலைக்காக ஆண்டவரே, நீ உயிர்த்தெழுந்த நாளுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் எங்கள் மத்தியில் ஆண்டவரே நீ இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, உங்களுடைய தரிசனத்தை அறிந்த ஆண்டவரே ஒவ்வொருவரும் நாங்கள் செயல்பட இந்த நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில கூட ராஜா எங்களுக்கு ஆண்டவரே சம்பாதிக்க நீ பலன் தந்த ஆண்டவரே கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மிடத்திலிருந்து வருகிறது ராஜா. இந்த இடத்துல ஆண்டவரே அப்பா நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து ஆண்டவரே ஒரு பகுதி ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே சந்தோஷத்தோட அப்பா மன மகிழ்ச்சியோட உங்களை சமூகத்தை நான் கொடுக்கிறேன் தகப்பனே. என் தேவன் நீர் ஆசீர்வதித்து அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. Amen. Hallelujah. As we are going to give to the Lord cheerfully, let's all stand up and praise the Lord. Hallelujah. நாம் தேவனுக்கு என்று கொடுக்கிற இந்த வேளையில எல்லாரும் நல்ல உற்சாகமாய் அவருடைய நாமத்தை உயர்த்தி பாட போகிறோம். Let's sing together. Yeshua. Hallelujah. Hallelujah. Yeshua, Yeshua. உயிர்த்தெழுந்த இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. Can you all sing with me? இயேசுவா, இயேசுவா, உயிர்த்தெழுந்த இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. எல்லாரும் கரங்களை தட்டுவோமா? Shall we all put our hands together and bless the name of the Lord, for He is alive. Yeshua, Yeshua, உயிர்த்தெழுந்த இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. Yeshua, Yeshua, உயிர்த்தெழுந்த இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே இயேசுவா, உலகை ஆளும் ராஜாவாக வாழ்பவரே இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் இயேசுவா. இயேசுவா, இயேசுவா, உயிர்த்தெழுந்த இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த எல்லாரும் நல்லா அசைந்து பாடுவோமா? இயேசுவா, இயேசுவா, உயிர்த்தெழுந்த இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. இரண்டாம் ஆதாமாக சாத்தானுக்கு சவாலாக சத்துருவை ஜெயிக்க வந்த யூத ராஜ சிங்கமாக சிலுவையில் சாத்தானை நீர் மொத்தமாக அழித்து விட்டீர். குறைத்த நம் அதிகாரங்கள் அனைத்தையும் முறிந்து போட்டீர். இரண்டாம் ஆதாமாக சாத்தானுக்கு சவாலாக சத்துருவை ஜெயிக்க வந்த யூத ராஜ சிங்கமாக சிலுவையில் சாத்தானை குறைத்த நம் அதிகாரங்கள் அனைத்தையும் முறிந்து போட்டீர்.
யேசுவா உயிர்த்தெழுந்த யேசுவா உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யேசுவா 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 உயிர்த்தெழுந்த யேசுவா உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யேசுவா அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே யேசுவா உலகை ஆளும் ராஜாவாக வாழ்பவரே யேசுவா உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யேசுவா ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் யேசுவா 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 உயிர்த்தெழுந்த யேசுவா உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யேசுவா 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 உயிர்த்தெழுந்த யேசுவா உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யேசுவா கம்பீரா யெகோவா கம்பீரா யெகோவா Let's sing and worship Jehovah கம்பீரா Jehovah ilelele ilelele கம்பீரா Jehovah ilelele ilelele கம்பீரா Jehovah Come and dance to the Lord Come and dance to the Lord Let's dance to the Lord Come and dance to the Lord Come and dance to the Lord ilelele 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 Come and dance to the Lord ilelele 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 Tambira Jehovah Tambira Jehovah Tambira Jehovah Tambira Jehovah Tambira Jehovah ilelele 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 Tambira Jehovah ilelele 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 Tambira Jehovah Yeshua 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 உயிர்த்தெழுந்த யேசுவா உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யேசுவா 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 உயிர்த்தெழுந்த யேசுவா உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யேசுவா அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே யேசுவா உலகை ஆளும் ராஜாவாக வாழ்பவரே யேசுவா உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யேசுவா ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் யேசுவா 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 உயிர்த்தெழுந்த யேசுவா உலகில் இல்லை யேசுவா 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 உயிர்த்தெழுந்த யேசுவா உம்மை போல் தெய்வம் யேசுவா 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 உயிர்த்தெழுந்த யேசுவா உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யேசுவா 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 உயிர்த்தெழுந்த யேசுவா உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யேசுவா Hallelujah! He's alive! He's alive! Let's give a mighty hand to the Lord! Hallelujah!